சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்கை கரையான் தின்றது என்று சொன்ன கட்சிதான் திமுக என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக கட்சி இல்லை, கார்ப்பரேட் கம்பெனி எனவும், கருணாநிதி குடும்பத்தில் பிறக்காமல் போயிருந்தால் மு.க. ஸ்டாலின் கவுன்சிலராக கூட வந்திருக்க மாட்டார் எனவும் கடிந்துரைத்துள்ளார். எதையுமே செய்யாத 5 ஆண்டு காலம் போட்டோ ஷூட் போட்டு பத்திரிகையில விளம்பரம் வருந்தா இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற ஏதாவது சாதனை பண்ணிருக்காங்களா? ஒரு சாதனை பண்ணிருக்கிறாங்க. ஊழல் செய்வதில் சாதனை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அப்பா காலத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஊழலை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிக்கை தாக்கல் செஞ்சு போட்டிருக்காங்க. அந்த சர்க்கரை அதில் சர்க்கரையை எறும்பு சாப்பிட்டது, சர்க்கரையை எறும்பு தின்னுட்டது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிடுது. எவ்வளவு விஞ்ஞான முனைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி. அப்பா இருக்கிற காலத்திலேயே ஊழலை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்டாலின் அவர்களே, தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால நீங்க துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க. என்ன போல ஒரு விவசாய பிறந்தா கவுன்சில் கூட ஆக முடியாது.